நீ அழுது சீன் போட்டா நான் உடனே சொல்லிடுவேனா? அவரோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லையா? அவருக்கு எப்ப என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியாதா? தலைவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ராஜா மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 2016 மற்றும் 2021 என கடந்த 3 முறை திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எஸ்.ஆர். ராஜா. இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை திமுக அறிவித்தது. அதில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக எஸ்.ஆர். ராஜா இருப்பார் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்த நிலையில் டாக்டர் R.S. கிருத்திகா தேவி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தி அடைந்த எஸ்.ஆர். ராஜா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தாம்பரம் இரும்பலியூர் பகுதியில் உள்ள திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவர் T.R. பாலுவின் வீட்டை முற்றுகையிட்டனர். அங்கு சிலர் அழுது கோஷமிட்ட நிலையில் இதனை பார்த்த T.R. பாலு, ஏன் கிட்டிய அழுது சீன போடுறியா? நான் என்ன கல்லா? அவருக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா? ஏன் சீட்டு கொடுக்கலன்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல முடியுமா? ராஜா முதல்வர் ஸ்டாலினுக்கே நெருக்கம். ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கலன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்குமா என பேசி அங்கிருந்தவர்களை சமாதானம் செய்தார். முன்னால சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தெரியுமா உனக்கு? அவரோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லையா? அவருக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? எந்தெந்த மேட்டரை எப்ப செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கூட இல்லை. தலைவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ராஜா மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது குடும்பத்துக்கே ரொம்ப வேண்டியவர். இப்ப நான் போய் புதுசா ஏதாவது சொல்லி அவருக்கு தெரிய வைக்கணும்னு ஏதாவது இருக்குதா? இல்ல. அவருக்கு ஒரு வேட்பாளரா அவர் அறிவிக்கலைன்னா அதுக்கு எதாவது காரணம் இருக்கும். இந்த காரணத்தால நான் இவ்வளவு பேருக்கு மத்தியில சொல்ல முடியுமா? நீ அழுது சீன் போட்டா நான் உடனே சொல்லிடுவேனா? பின்னர் அங்கிருந்த சிலர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள R.S. கிருத்திகா எவ்வளவு வருடங்களாக கட்சியில் இருக்கிறார், அவர்களை எந்த கூட்டத்திலும் நாங்கள் பார்த்ததே இல்லையே என தெரிவித்து வேட்பாளரை மாற்றுமாறு கோஷமிட்டனர். ஒரு கட்டத்தில் T.R. பாலு தான் இருந்த பொறுப்புகளில் இருந்து எல்லாம் வேண்டுமானால் ராஜினாமா செய்து கொள்வதாக எழுதி கொடுக்கிறேன் என கூற அங்கிருந்தவர்கள் எல்லாம் அண்ணா வேண்டாண்ணா என அவரை சமாதானம் செய்தனர். எம்பி டிஆர்பி அப்படின்னாலுமே அதுதான் நம்பினாரு. அதுதான் நம்பினாரு. நீங்க இதனைத் தொடர்ந்து எஸ்.ஆர். ராஜாவிற்கும் அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கும் ஏற்கனவே சுமூக உறவு இல்லாததாக கூறப்படும் நிலையில் எஸ்.ஆர். ராஜாவிற்கு சீட் கிடைக்காததற்கு தாமோ அன்பரசனும் ஒரு காரணம் என நினைத்து அங்கிருந்த சிலர் தாமோ அன்பரசனுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு எஸ்.ஆர். ராஜா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் T.R. பாலு வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தபோது அங்கு நின்ற எஸ்.ஆர். ராஜாவின் ஆதரவாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர்
SR ராஜாவை வேட்பாளராக அறிவிக்க கோரி கோஷமிட்டனர். பின்னர் ராசா அங்கிருந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கிருத்திகா தேவியை அங்கிருப்பவர்களுக்கு தெரியாது. SR ராஜாவை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும், இல்லையென்றால் நாங்கள் அனைவரும் ராஜினாமா செய்து விடுவோம் என தெரிவித்தனர். அதற்கு ராசா தான் இது குறித்து தலைமையிடம் பேசுவதாகவும் இப்போது எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தி அவர்களை அனுப்பி வைத்தார். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த் மற்றும் சென்னை செய்தியாளர் மாணிக்கம்.